இல்லை சாமி வந்து நேற்று என் கனவுல சொன்னார், காஞ்சிபுரத்தில் நான் ஒரு கோயில் கட்டியிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கு நாளைக்கு தான் கும்பாபிஷேகம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் பூசலார்னு ஒருத்தர் என்னோட பரம பக்தன் வந்து பெரிய பிரம்மாண்டமான கோயில் வந்து திருநின்றவூரில் கட்டியிருக்கா. அப்படி அந்த கும்பாபிஷேகத்துக்கு நான் போகிறதுனால உன் கோயில் கும்பாபிஷேகத்தை நீ தள்ளி வச்சுக்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட சுவாமி வந்து சொன்னார், சிவபெருமான். அப்படின்னு இவர்கிட்ட கேட்க, ஆமாம் கட்டியிருக்கேன். சரி வாங்க கோயிலுக்கு போவோம், எங்கே கட்டியிருக்கீங்க, ஆனால் அது காமிக்க முடியாது, அங்கே தான் ஒரு சிக்கல் இருக்குது அப்படின்னு இவர் சொல்ல, அதை இவர் பாண்டிய மன்னன் வந்து இப்படியெல்லாம் சாமி எனக்கு சொன்னார், இப்படியெல்லாம் சொன்னார்னு விவரித்து சொல்ல சொல்ல அப்படியே அந்த பூசலாருடைய மனநிலை எப்படி இருந்திருக்குன்னு பாருங்க. ஏன்னா நம்ம சாமி வந்து என்னதான் பேசலாம், வாய்க்கிட்டே நம்ம என்ன வேணாலும் பேசலாம். சாமி வந்து எங்கும் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறார், அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறார். சரி சாமியை கும்பிட்றான்னா நம்மளுடைய எண்ணம் எந்த கோயிலுக்கு போகலான்னு தான் தோணும். சாமி இங்கே இருக்காருன்னு யாருக்கும் தோணாது, சரிங்களா? அந்த மாதிரியான அமைப்பில் நம்ம மனதுக்குள்ள கட்டின கோவிலை சுவாமி ஏற்றுக்கொண்டு மன்னன் கட்டின கோவிலையே புறந்தள்ளி வச்சு நமக்காக நம்மளுடைய கோவிலுக்கு வரேன்னு சொல்லிட்டு மன்னனுடைய கனவுல போய் சொல்லியிருக்காரு. அப்ப நம்மளுடைய அன்பை இறைவன் ஏற்றுக்கொண்டாரு அப்படின்னு சொல்லி தான் அந்த மன நெகிழ்ச்சியில் அவர் கண் கலங்கி அப்படி என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படி திணறி நிக்கிற அப்படிங்க பூசலார். அப்ப பார்க்கும்போது, இல்லைங்க நீங்க தவறா எடுத்துக்க வேண்டாம், நான் வந்து உண்மையிலேயே கோவில் கட்டணுங்கிறது எண்ணம் தான்.